இயேசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாட்சி சொல்வதனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. வேதாகமத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். நான் ஒருவனே தேவன், என்னை தவிர வேற தேவன் இல்லைன்னு சொல்லி வசனம் இருக்கு. அதை நாங்க பார்த்தது கிடையாது. ஆனா அந்த வசனம் மூலமா ஆண்டவர் நைட்டு கனவுல அந்த சிலுவை தழும்புகளை காமிச்சு வெளிச்சமா அண்ணனோட அந்த வார்த்தை மூலமா பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனே ரட்சிக்கப்பட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்புறம் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஊருக்கு லீவுக்கெல்லாம் வருவோம்ல, அப்போ அப்பா அம்மா வீட்டில் தான் தங்குவோம். அப்போ அம்மா நான் இது பண்ணுறது, வைக்கிறது, ஜெபிக்கிறது, பேசுறது, நடக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அம்மா சொல்ல, அப்போ நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா பரம்பரையாக இந்தில் இருந்ததுனால அவங்களுக்கு அவங்களெல்லாம் யாரும் சீக்கிரத்தில் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்போ நம்மளோட செயல்பாடுகளை பார்த்துட்டு நம்ம ஒரு விசுவாசமாக ஜெபிக்கிறத பார்த்துட்டு அம்மாவே அந்த இருக்கங்குடிக்கெல்லாம் 11 எங்கள் ஊர்லேயே ஃபஸ்ட்டு 11 அக்கினிசிட்டிலாம் எடுத்துகிட்டு போன ஆள் எங்கள் அம்மா. அவ்வளோ ஒரு வைராக்கியமாக இருந்த ஆள். எங்கள் அப்பா திருச்செந்தூர்னே அந்த பேரே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி 2 பேரும் ஒரு வைராக்கியமாக இருந்தாலும் அப்போ நானும் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நானும் ஆண்டவருக்குள்ளே வரேன்னா இந்த பைபிள் வாசிக்கும்போது அந்த சத்தியத்தை சொல்லுவேன். ஏமா இருக்கிற நாட்களில் நம்ம நல்லா சாப்பிட்றோம், இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், உலக தேவையெல்லாம் நமக்கு சந்திக்கப்படுதுன்னு இருந்துட்டு போகிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. நம்மளோட ஜீவன் போனதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அங்கே பரலோகம்னு சொல்லி ஆண்டவரை ஏசப்பாவை ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் நமக்கு அந்த பரலோகம்னு சொல்லி ஒரு வாழ்க்கை உண்டு. நம்ம ஏற்றுக்கொள்ளலைன்னா நரகம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தேளு, பாம்பு, அக்னி கடலில் கொண்டு போய் அந்த ஆத்மாவுக்கு ஒரு உடம்பு உண்டு, அதை போட்டுருவாங்க. அப்படியே சொல்லுவேன் எங்கள் அம்மாட்ட. அப்போ நீங்கள் எவ்வளவு நாள் வயசாயிட்டு எவ்வளோ நாள் நீங்கள் இருக்க போகிறீங்க? அப்போ இந்த நாட்களில் ஏற்றுக்கொள்ளலைன்னா மறுபடியும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதுமா. இந்த நாட்டில் நீங்கள் எவ்வளோ கஷ்டம் உபத்திரம் பட்டிருந்தாலும் அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். அப்புறம் உங்கள் ஜீவனுக்கு ஒரு புது வாழ்வு உண்டு அப்படின்னு அம்மாட்ட சொல்லுவேன். அம்மா ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. விருதுநகரில் அம்மாவும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அப்புறம் அம்மா எடுத்து 1 வருஷம் கழித்து அப்பாவும் நான் மட்டும் பரலோகம் போனால் போதுமா, நீங்களும் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவை சொன்னாங்க. இவ்வளோ நாள் 2 பேரும் ஒன்றா இருந்துட்டோம். இன்னும் மறிச்சதுக்கு அப்புறமும் நான் போகும்போது நீங்களும் பரலோகம் வரணும்ல அப்படின்னு சொன்னோடனே அப்பா சரி நானும் ஞானஸ்நானம் எடுத்துறப்பா, என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். நான் சொன்னேன், நீங்கள் எதுவும் படிக்கல, அதனால அவங்களுக்கு வசனமா எதுவும் தெரியாது. அந்த ஒற்றுமை மித்தமாக அவங்களும் மனம் திரும்பி அப்பாவும் மனம் திரும்பி அப்பாட்டெல்லாம் யாரும் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. காலைல எழுந்த உடனே திருநாறு பட்டையை போட்டுருவாங்க, அந்த சாம்பிராணி புகையை போட்டு நிறைய விக்கிரகங்கள் படம் வச்சு அதெல்லாம் காமிப்பாங்க. ரொம்ப வைராக்கியமா இருக்கிற ஆளு. அம்மா ரட்சிக்கப்பட்டவனே. ஆனா அம்மா அப்பாட்ட சண்டை படலை, கட்டாயப்படுத்தலை. இதை மட்டும் சொன்னாங்க, நான் போகும்போது நீங்களும் வர வேண்டாமா அப்படின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு அப்பாவும் 1 வருஷம் கழிச்சு தூத்துக்குடி சிஎஸ்ஐ சர்ச்சில் அவங்களும் முழுக்க ஞானஸ்நானம் அவங்களும் எடுத்தாங்க. இப்போ 2 பேருமே கர்த்தருக்குள்ள பரலோகத்துல இருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதாவது என்னோட ஆசை என்னன்னா, என் குடும்பம் முழுவதும் கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள வரணும். அப்போஸ்தலர் 16:31 ஒரு வசனம் இருக்கு, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இருக்கு. பழைய ஏற்பாடுல யோசுவால நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போன்னு இருக்கு. அதுதான் என்னுடைய உலகத்துல எவ்வளவு பொருள் இருந்தாலும், வீடு இருந்தாலும், நகை இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் எதுவுமே கூட வரப்போகிறது கிடையாது. இந்த உலகத்தில் அதாவது நம்ம கூட வரப்போகிறது ஏசப்பாங்கிற ஒரு பெரிய செல்வம் நம்ம கூட இருந்து நம்ம குடும்பத்தையும் அந்த ரட்சிப்புகளை ஆண்டவர் நடத்தி அது நம்ம கூட வந்தாலே அதுவே ஒரு பெரிய அந்த சந்தோஷத்துக்கு அந்த செல்வத்துக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. பிள்ளைகள் கடைசி பொண்ணு மருமக அவங்க குடும்பம் முழுசும் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க. 2வது பொண்ணும் மருமகனும் அந்த ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க 2 பேரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. ஆனால் அவங்க அந்த கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்புக்குள்ள இல்லை. அதனால பின்மாற்றத்தில் போனதுனால அவங்க கஷ்டப்படுறாங்க. 2 பேருமே தனித்தனியாக இது பண்ணி கஷ்டப்படுறாங்க. அதனால ஆண்டவருக்குள்ள
நம்ம வரும்போது நம்மளுடைய ஜீவனே போனாலும் ஆண்டவருக்காக முடிவு பரியந்தான் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்ன வசனத்தின்படி முடிவு பரியந்தான் நிலை நிற்கணும். ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு செஞ்ச அது மாதிரி நாங்கள் வெளி இடங்களுக்கு போனாலும் ஒரு சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் இதுக்கு போனாலும் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், அவங்க செஞ்ச நன்மையை சொல்லுவோம். ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதாவது அதுக்கு முன்னால் இருந்த ஆசீர்வாதத்தை விட ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் வந்து அவர் வந்து ஐஸ்வர்யத்தோட வேதனையை கூட்டார்னு சொல்லி இருக்கு வசனம். அந்த வசனத்தின்படி ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அந்த வேதனை பாடு கிடையாது. அதை நாங்கள் சாட்சியாக அந்த சொந்தக்காரங்க திருமண வீடோ நிறைய ஃபங்க்ஷன் போகும்போது சொல்லுவோம். ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் நடத்துகிற வித அதிசயமானது. ஆண்டவர் வந்து எனக்கு இந்த இழப்பு மாதிரி உண்டு, ஆஸ்துமா மாதிரி உண்டு. அது அந்த வெளியூரில் இருக்கும்போதெல்லாம் எனி டைமும் எந்த டைம் தான் இதாகுன்னு தெரியாது. ஆஸ்பத்திரி போக இருக்க ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் ஆண்டவருக்குள்ளே சேர சேர அவருடைய வசனத்தை சொல்ல சொல்ல 1 பேதுரு 2:24 நம் பாவங்களுக்காக செத்து அவர் வந்து நீதிக்கு பிழைத்து அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் இருக்கு. அந்த வசனத்தை எப்பவும் சொல்லுவேன். அப்போ அடிக்கடி இந்த பாடுகள்லாம் வர்றப்போ சொல்லும்போது இந்த நாட்களில் அந்த அளவுக்கு உபத்திரம் கிடையாது. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரி போய் இது பண்ணதும் கிடையாது. ஆண்டவர் வந்து அந்த ஆஸ்துமா நோயிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு. அதுக்காக ஆண்டவருக்கு கோடான் கோடி நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் மூத்த மகளும் மருமகனும் ரட்சிப்புக்குள்ளே வரலை. ஆனாலும் அவளுக்கும் நிறைய ஆண்டவர் வந்து ஏசப்பா வந்து எங்கள் வீட்டுக்கு வருவா உடம்பு சரியில்லைன்னா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வந்து அவளுக்கும் 100 சுகம் கொடுப்பாரு. இன்னும் முழுமையாக ஆண்டவருக்குள்ளே வரணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவர் கண்டிப்பாக கொண்டு வருவார். எப்படி ஆலயத்துக்கு அப்புறம் சென்றீங்க? இப்போ ரட்சிப்புக்குள்ள வந்துட்டீங்க, அப்புறம் ஆலயத்துக்கு போகலான்ட்டு ஒரு உறுதித்தன்மையில் இப்படி வந்தீங்க? நாங்கள் வெளியூரில் தான் ஃபஸ்ட்டு இருந்தோம். அப்போ அதான் அந்த வேதத்தை படிக்க அவங்களும் ஆண்டரை பற்றி பக்கத்தில் உள்ள இதுக்கே போயிட்டீங்களா? பக்கத்தில் உள்ள சர்ச்சுக்கே போனோம். அப்போ ஒன்றும் எதிர்ப்பு இல்லைண்ணே? எதிர்ப்பு மத்தியில தான் போனீங்களா? எதிர்ப்புக்கு அந்த அதான் நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த அந்த மனசை வந்து ஆண்டவர் மாற்ற. சில பேர் பார்க்கும்போது எங்க சொந்த பந்தங்களை ஏத்துக்கிட மாட்டாங்க, நான் இந்த இதுக்குள்ள வந்தா எனக்கு இப்படி ஆமா அது அண்ணா அப்படிலாம் சொன்னாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் பையன், தலை பையன், அதனால நான் கொல்லி வைக்கணும், எங்க அம்மா அப்பா எல்லாம் அதுக்கு இது பண்ண விட மாட்டாங்க, நீ இப்படி போறே அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொன்னேன்னா, நமக்கு நம்மளோட கஷ்டத்துலயும் பாடுலயும் நெருக்கத்திலையும் நமக்கு சமாதானம் இல்லாத நேரத்திலையும் உறவுகளோ எந்த இதுவுமே நமக்கு வந்து உதவி செய்யலை.